Hello everyone. So welcome to KR Logic. So நான் உங்கள் மணி. So இந்த வீடியோ எதை பத்தியானது அப்படின்னு சொல்லி நீங்க டைட்டிலே பார்த்திருப்பீங்க. So LIC AAO ஓட மெயின்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்க போறோம், அதுக்கு என்ன பிளான் வந்து வச்சிருக்கோம், எப்படி படிச்சா நம்ம வந்து மெயின்ஸ் வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும், ஏதாச்சும் வழிகள் இருக்கா? என்னன்னா உங்களுக்கு முதல்ல எப்பன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் 18ஆம் தேதி ஓகே LIC AAO மெயின்ஸ் சரியா? LIC AAO ஓட மெயின்ஸ் வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க. மார்ச் 18. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்போ பிப்ரவரி 21. இன்னைக்கு டேட் என்ன? ஒரு நிமிஷம். இன்னைக்கு பிப்ரவரி 21 ஆச்சு. ஓகேவா? ஸோ இங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து ஒரு இன்னும் ஒரு எத்தனை நாள் இருக்கு? ஒரு 6 நாள் வச்சுக்கோமா. 6 to 7 days வந்து இருக்கு. லிட்டரலி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 days இருக்கு. பிப்ரவரி மார்ச் 8 days வந்து 18 days வந்து இருக்கு. இப்போ தோராயமா உங்களுக்கு 24 days தான் இருக்கு. எத்தனை டேஸ் வந்து இருக்கு? மொத்தமா ஒரு 24 days வந்து இருக்கு. இப்போ இந்த 24 days நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க, எப்படி ஸ்டடி பண்ண போறீங்க சொல்லுங்க மக்களே. என்ன மாதிரி நீங்க வந்து பண்ண போறீங்க? ஓகே, என்ன பண்ணணும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதை பத்திலாம் நீங்க கவலை விட்டுருங்க. இந்த 24 நாள் தான் இருக்கு, என்ன பண்ண முடியும், ஓ அப்படிலாம் ஒண்ணுமே ஃபீல் பண்ணாதீங்க. 24 நாள் இருக்கு அப்படின்னு ஹீரோ மாதிரி நம்ம எப்படி பண்ணணும், எப்பயுமே ஒரு ஹீரோ மாதிரி நம்மளே நினைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு உங்ககிட்ட நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா என்னால் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. காரணம் வந்து ஃபுல் என்கேஜ் வந்து ஒர்க்காக வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து போட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ல் இருந்து ஓகே மார்ச் 1ஆம் தேதியில இருந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க எல்லாருமே வந்து கண்டென்ட் வீடியோ போடுங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் போட்டாங்க சரியா? ஸோ இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க. பர்சனலாக எனக்கு அத்தனை பேர் காலும் பண்ணீங்க. என்னன்னா அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிளாஸ் கொண்டு வாங்கினேன், யூடியூப்ல இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிளாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு கண்டென்ட் வீடியோ கேட்குறீங்க. ஆனால் கண்டென்ட் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேறீங்க. அப்போ தப்பு யார் மேலே இருக்கு? உங்க மேலதான் தப்பு வந்து இருக்கு. ஸோ கமர்ஷியலா டைட்டில் வச்சாதான் நீங்க வந்து வரீங்க. அப்போ ஏன் கமர்ஷியலா வைக்கிறீங்க நீங்க கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல்ல கண்டென்ட் வீடியோக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் பண்ணணும்னு தோணும். புரியுதா? அப்ப யாருக்கு என்ன மிஸ்டேக் நீங்க பண்றீங்கன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் இது வந்து சும்மா சொல்லல மக்களே, நான் போட்டிருக்கேன், கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதனால நான் வந்து கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ அதெல்லாம் நீங்க வந்து பாக்குறது பார்க்காத உங்களோட இஷ்டம். பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்க சரியா? ஓகே, இப்போ வாங்க LIC AAOட மெயின்ஸுக்கு என்ன இந்த 25 நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் வெயிட்டேஜ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் இப்போதைக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான ரீசனிங், அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது வந்து இருக்கும் சரியா? உங்களுக்கே தெரியும் இங்க வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ LIC AAOட நெகட்டிவ் மார்க் அப்படின்றதே கிடையாது. அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. அதை நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கலாம், CAல யூஸ் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் அவேர்னஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நினைக்கக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க யூஸ் பண்ணா எல்லாத்தையுமே அடிச்சிடணுமா சார் அப்படி சொல்ல வரேன் நான். மினிமமா நீங்க வந்து பிக் பண்ணி அடிக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும்ல, அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 95% வந்து எனக்கு வந்து கரெக்டா தெரியுது. ரிமைனிங் 5% டவுட்ல வைக்கிறீங்கல்ல, டவுட்டா வந்து சில பல கொஸ்டின்ஸ் வந்து வைப்பீங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 1 to 2 கொஸ்டின் நீங்க வந்து ட்ரை வேணா பண்ணி பாருங்க. 1 to 2 கொஸ்டின் தான் சொல்றேன். மேக்ஸிமம் ட்ரை பண்றதை அவாய்ட் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு ரீசனிங், இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மெயினா இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, மார்ச் 5ல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுடைய ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. எதுக்குரியதா இருக்கட்டும் அப்படின்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் உரிய ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா? CAவுக்கு இப்ப இருந்தே ஓகே நீங்க பிப் 2022 ஸோ 22ஆம் தேதியில இருந்தே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். சார் எந்த மந்த்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா, மார்ச் எத்தனாம் தேதி வரைக்கும் படிங்க? மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் படிங்க போதும் சரியா? மார்ச் 10, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான்வரி ஓகே ஜான்வரி அண்ட் தென் டிசம்பர், அதுக்கப்புறம் டிசம்பர், அக்டோபர், நவம்பர், நவம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர். ஸோ அக்டோபர் வரைக்கும் படிங்க போதும். ஸோ அதுக்கு மேலே படிக்காதீங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வர இந்த ஹைலைட்டை பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா பிப்ரவரி, ஜான்வரி, ஓகே மார்ச்,
இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா படிச்சுக்கணும். இந்த 3 மாசத்தை நீங்க தயவுசெய்து நல்லா படிங்க. டிசம்பரும் நீங்க படிச்சுக்கோங்க. இதுல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும். இதுல இருந்து உங்களுக்கு இப்ப எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்னா கடைசி 3 மாதத்துல இருந்து 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை முதல்ல நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அக்டோபர் நவம்பர் இதை நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் குயிக் ரிவிஷன் இங்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுறது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது, அந்த மாதிரி நீங்க வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரிவிஷன் வந்து உங்களுக்கு மார்ச் 5ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூடியூப்ல வந்து நான் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா, குயிக் ரிவிஷன் வீடியோவும் நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனுடைய பிளேலிஸ்டோட லிங்கையும் உங்களுக்கு வந்து தரேன். நாளையில இருந்து 2 வீடியோ 3 வீடியோ அப்படின்னு அதிகமான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றேன். நீங்க எனக்கு வந்து 1K மேல வியூஸை கொண்டு போய் காட்டுங்க. அப்பதான் இன்னும் எனக்கு நிறைய பண்றதுக்கு வந்து தோணும். சரியா? ஸோ இந்த யூடியூப்ல ரிவிஷன் செஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட ரெகுலர் செஷனுக்கு முதல்ல இந்த நான் போடுற ஒரு 15 நிமிட்ஸ் அந்த வீடியோக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீக்லி மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த 25 டேஸ்ல அதிகமா வந்து மிஸ்சலனிஸ் வந்து போட்டு பாருங்க. டெய்லி 1 to 2 பசில் மட்டும் சால்வ் பண்ணுங்க. அந்த பசில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல் பசிலா இருக்கணும். அதாவது ஆர்ஆர்பி பிஓ லெவல்ல படிங்க. ஆர்ஆர்பி பிஓ லெவல் படிங்க. அப்படின்னா எஸ்பி கிளர்க் லெவல்ல படிங்க. கிளர்க் லெவல் மெயின்ஸ் படிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கிளர்க்கு வந்து மிஸ்சலனிஸ் நிறைய நடத்திருக்கேன். அதனுடைய பிளேலிஸ்டையும் கீழே வந்து கொடுக்குறேன். அந்த இதில் போய் நிறைய மிஸ்சலனிஸ் இருக்கும், நிறைய நடத்தி வச்சிருப்பேன். அது எல்லாத்தையுமே பாருங்க. மிஷின் இன்புட் அவுட்புட்டு, இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலாக், கோடட் பேஸ்டு சிலாரிசம், கோடட் பேஸ்டு டைரக்ஷன், நியூ பேட்டர்ன் டைரக்ஷன், இது எல்லாமே நடத்திருக்கேன் எஸ்பிஐ கிளர்க்ல. கிட்டத்தட்ட நான் நடத்தினதுலேருந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல 2023 இப்போ நடந்து முடிஞ்சதுல 28 கொஸ்டின் நான் நடத்துற பேட்டர்ன் அப்படியே இருந்திருக்கு. அதனால நீங்க சாலிடா வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ரிவிஷன் மாதிரி இருக்கு, அதை நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கான செஷன் நம்ம வந்து கொண்டு வந்துருவோம். அண்ட் ஆப்டிடியூட்ல பெரும்பான்மையான என்ன சொல்றாங்க, டேட்டா இன்டர்பிரேஷன் படி அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லுவேன், என்ன பொறுத்தளவுக்கு அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்றது வந்து நீங்க எப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராங்கா ஒரு ஜோன் வச்சிருப்பீங்க. நீங்க எதுலாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை நீங்க திரும்ப ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டி என்ன ஸ்ட்ராங் அப்படின்னா நிறைய டி எடுத்துட்டு ஒரு 1 to 2 செட் அது மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷனோட பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. நோட்ல எழுதி வச்சிருப்பீங்களா, பேசிக்ஸ் எழுதி வச்சிருப்பீங்களா, அது ரிவிஷன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 நிறைய கேட்பாங்க. அப்புறம் வந்து டேட்டா சஃபிஷியன்சி இதுலயும் வரும்ல, அதை நீங்க பிக் பண்ணி அடிக்கலாம். மிஸ்செலனிஸ் 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி இருக்கிறத நீங்க வந்து அடிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல 120 கிராமர் ரூல் வந்து இருக்குல்ல, கிராமர் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை நீங்க முதல்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரூல்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லி இப்போ இருந்தே கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க ஏதாச்சும். அதே மாதிரி பேட் ஸ்வாப்பிங் எங்கேயுமே போட்டு பாருங்க, ஸ்வாப்பிங் கொஞ்சம் போட்டு பாருங்க. ஆர்சி வந்து ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 கொஸ்டின் வந்து ஆர்சி வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இதுல நீங்க எப்படி சார் வந்து எனக்கு இவ்வளவு சொல்றீங்க, இதை பண்றதுக்கு எப்படி சார் நம்ம டைமை வந்து அலோகேட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இங்க வந்து பாருங்க, ரொம்ப ஈஸி தான் மக்களே. நீங்க வந்து என்ன சொல்ல இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி வந்து டைமை மட்டும் அலோகேட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா இப்போ மார்னிங் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் ஈவினிங், இந்த 3 செஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மார்னிங் வந்து நம்மள மாதிரி பசங்களாம் ஒரு 8:30க்கு எழுந்திருப்பீங்களா? ஸோ இப்போ 8:30 to 10 PM அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு உட்காருங்க. ஒரு 11ல இருந்து ஒரு 12 மணி அப்புறமா ஒரு 12:30 வரைக்கும் இன்னொரு செஷன் வந்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிஏ, இங்கே ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் நல்லா கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு தூங்கிட்டு ஒரு 2:30 அப்படின்னா ஒரு 3 PM கூட வச்சுக்கோங்க. ஒரு 3 to ஒரு 5 PM இதில் ஏதாச்சும் ஆப்டி அந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஆப்டி, ரீசனிங் இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு உட்காருறீங்க.
6 to 7:30 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அடுத்து 8 to 9:30 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 to 11 இது வரைக்கும் பிரிச்சுக்கோங்க. இதில் பிரிச்சுட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஆப்டிவ் ரீசனிங், இதில் ஆப்டிவ் ரீசனிங் படிங்க, இதில் ஏதாவது ரிவிஷன் பண்ணுங்க. இதுலனா இந்த மாதிரி தூக்கம் வர டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிவிஷன் பண்ணுங்க. இல்லை இந்த 3 to 5 PM இந்த 2 hours நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1.5 மணி நேரம், இங்கே ஒரு 1.5 மணி நேரம், ஓகே, இது ஒரு 3 மணி நேரம். மார்னிங் 3 மணி நேரம் படிக்க போறீங்க, ஆஃப்டர்நூன் 2 மணி நேரம் படிக்க போறீங்க, ஈவினிங் வந்து பாருங்க 6 to 9 வந்து படிக்கிறீங்க, 5 hours வந்து படிக்க போறீங்க. இங்கேயே உங்களுக்கு வந்து 10 hours வந்து ஸ்டடி பிளான் வந்து வந்துடும். இதை தாண்டி நான் காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சு 5 மணிக்கு படிக்கிறேன் சார், நான் வந்து 15 hours வந்து படிக்கிறேன் சார் அப்படின்னாலும் ஓகே. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 8 hours நீங்கள் மெயின்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும் கண்டிப்பான முறையில். அதில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இருக்கும். அண்ட் தென் ரீசனிங், இந்த 3 பார்ட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய மார்க் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் அப்படின்றத வச்சு விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதான் மக்களே பிளான். இதை நீங்கள் 25 நாள் நான் பண்ண சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு 20 நாள் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் மெயின்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியும், மெயின்ஸை ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆப் கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். 3 to 4 PM சரியா? 3 to 4 PM இப்போ தான் முடித்தேன். மெயின்ஸ் டெஸ்ட் டெய்லி மினிமாக் மாதிரி நான் நடத்திட்டு இருக்கேன். டெய்லி ஒரு மினிமாக் வந்து மெயின்ஸ்க்கு ரீசனிங் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 8 to ஓகே, ஸோ 8 to 9 PM, ஸோ 8 to 9 PM உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் 9:30 to 10:30 உங்களுக்கான ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் 11 to 12 PM உங்களுக்கான இங்கிலீஷ் செஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இங்கே ஒரு 1 மணி நேரம், ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம். அந்த 10 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து நம்ம ஆப்ல வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரியா? ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அஸ் வெல் அஸ் யூடியூப்லேயும் நான் வந்து பிளான் பண்ணுறேன். யூடியூப்லேயும் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறேன். இந்த 10 hours நான் ஒரு 5 மணி நேரம், நாங்கள் ஒரு 5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் உங்கள் கூட சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறோம். பட் இப்போ 4 மணி நேரம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களோட சரியா? ஸோ இது இந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ 499 அப்படின்றது தான் ஆஃபர். ஸோ 499 நம்ம ஆப்பில் வந்து போயிட்டு இருக்கு. LICக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து தனியாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்ற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் அவேர்னஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இன்டெப்த்தாக நடத்திட்டு இருக்கேன் மக்களே. வேணுன்ற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் வேறு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தரா பை மக்களே.